சந்திரமதி, இதுதான் பகவான் பாட்டி சித்தர் ஜீவ சமாதி. இங்கே வந்து நீ வேண்டுனது கண்டிப்பாக நடக்கும். பாட்டிக்குள்ளே எல்லா தெய்வங்களும் நடக்கும். உனக்கு வேண்டல் என்ன உண்டு அது வேண்டிக்க. நியாயமாக இருந்தால் கட்டாயம் பாட்டி நடத்தி தரும். பகவான் பாட்டி சித்தரை போற்றி போற்றி. நான் வேண்டிக்கிட்டேன்டி, கண்டிப்பாக நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. ஜெய் பாட்டி பாட்டி பாட்டி. ஐயா வணக்கம். உங்கள் பையனுக்கு ஒரு அருமையான வரன் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? அது தேவையே இல்லைங்க. ஆமாம், என் மகளோட சம்மந்தியை கட்டிக்க சம்மதிச்சுட்டான். ஆமாம், இனிமேல் நீங்கள் அந்த வேலையை விட்டுறலாம். என்னங்க சொல்கிறீங்க? என்னை வேலையை விட சொல்லுதீங்க? அட, உங்கள் வேலையை விட சொல்லலை, தலைவர் வேலையை நீங்கள் பாருங்கள். என் பையனுக்கு பொண்ணு பார்க்குற வேலையை விட்டுருங்கன்னு சொல்ல வந்தேன். என்னாச்சு என் தம்பிக்கு? என்ன ஆச்சு உன் தம்பிக்கு? நீ சொன்னா தானே தெரியும். உங்கள் தங்கச்சியை கட்டிக்க சம்மதிச்சிட்டானா? கட்டிக்க ஆசைப்படுறானா? இது என்னங்க கூத்து? அவன் ஆசைப்பட்டதில் என்னடி தப்பு? அதில் என்ன கூத்து இருக்கு? அவனுக்கு பிடிச்சிருக்கு என் தங்கச்சி, அதனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு சம்மதம்னு சொல்லிட்டான். நம்ம பேசி முடிக்கிற வழியை பார்ப்போம். இதில் ஏதோ உள்குத்து இருக்குங்க. என் தம்பியை சாதாரணமாக நினச்சிக்கிடாதீங்க. அமைதியாக இருப்போம், ஆனால் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் வில்லங்கமாக இருக்கும். வில்லி உன்னையவே சமாளிச்சிட்டேன், உன் தம்பி வில்லனை சமாளிக்க முடியாதா? எனக்கு விடுறே, நல்ல காரியம் நடக்குதான்னு பார்ப்போம். நடக்கட்டும். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? பயங்கர சந்தோஷங்க. உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிற ஐடியாவிலே எனக்கு கிடையாது. ஆனால் எங்கள் அக்காலும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து அடிக்கிற ஒரு நாடகத்தை நீ எனக்கு காட்டி கொடுத்த பார்த்தியா? அங்கே தான் உன் மனசும் எனக்கு புரிஞ்சுது. என் மனசுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ என் வீட்டுக்கு எங்கள் அப்பாவுக்கு மருமகளாக வந்தால் அது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் ஒரு முடிவு எடுத்தேன், உன்னையே கட்டிக்கணும்னு. அதையும் இப்போ கொண்டு வந்தாச்சு. நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது. என்ன மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தையும் உன்ட்ட ஒப்படைக்க நீ நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு என்னங்க, உங்களையும் மாமாவையும் நான் நல்லா பார்த்துக்குவேன், கவலையே படாதீங்க. நீங்களாம் கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பித்து தந்ததுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். அது எங்கள் கடமை இல்லை. உங்கள் வீட்டில் இது கடைசி விசேஷம், நாங்கள் எப்படி வராமல் இருப்போம்? சந்திரமதி அருமையான பொண்ணு இல்லையா? எவ்வளோ மனசு குளிர பேசுவா தெரியுமா? அவள் கல்யாணத்துக்கு வராமல் நாங்கள் யார் கல்யாணத்துக்கு வர போகிறோம்? கரெக்டாக சொன்னடி. சந்திரமதி தான். சரி, அப்போ நாங்கள்லாம் போயிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. மருமகளே, இன்னைக்கு உன் சமையல் சூப்பர்மா. அப்படியே உன் மாமியா கைப்பக்கம் உன்ட்ட இருக்கு. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. இவ்வளோ நாள் நான் சமைச்சு போட்டதை சாப்பிட்டு பாராட்டின நாக்கு இப்போ மாற்றி பேசுது மருமக வந்தவொடனே. என்னம்மா, சொல்லாமல் கொள்ளாமல் மந்திரம் போட்ட மாதிரி வந்து நிற்க? என்னாச்சுக்கா? என்ன ஆகணும்? என் புருஷன் அது வேணும் இது வேணும் வழக்கம் போல் என்னங்க விரட்டி விட்டார். அது கவலையே படாதீங்க. இனி எங்கள் அண்ணன் ஜம்பம் இங்கே நடக்காது, நான் பார்த்துக்கிடுவேன். என்னடி சொல்கிற? நடக்கிறத பாருங்க. சும்மா சொல்லக்கூடாது என் பொண்டாட்டிய. கோடு போட்டால் ரோடு போட்டுருதாளே. என் தங்கச்சி அங்கே கட்டி கொடுத்த பிறகும் அவளுக்கு வேண்டியதை எப்படி அவள் அப்பா வீட்டில் வாங்கிட்டு வரேன் பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்கா. கெட்டிக்காரி என் பொண்டாட்டி. நீ வந்து நிற்க, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாண்ணே, இது வரைக்கும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துச்சு. இனி நீ எதிர்பாராததெல்லாம் நடக்கும், பார்த்துக்கிட்டே இரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் புருஷன்? அதையே தான் நானும் உன்னைய பார்த்து திரும்பி கேட்கேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? ஆமா, அண்ணனே எதிர்த்து பேசுகிறேன். எதிர்க்க வேண்டிய நேரம் வந்தால் யாராக இருந்தானே எதிர்த்து தான் பேசணும். கலகம் பிறந்தால் தானே நியாயம் பிறக்கும். என்ன நியாயம் வேணும் உனக்கு? இது வரைக்கும் என்னென்ன அநியாயம் பண்ணியிருக்க நீயும் மதினியும் சேர்ந்து. பிறகு எனக்கு நியாயம் வேண்டாமா? நான், என் புருஷன், என் மாமனார், என் குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டாமா? அந்த நியாயத்தை கேட்டு தான் உன்ட்ட வந்திருக்கேன். ஆஹா, ஆரம்பிச்சிட்டியா அவன் வேலையே? கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கேருந்து எண்ணெயை குடைஞ்ச, இப்போ அங்கே போய் மருமகளான பிறகு மொத்தமாக வந்து எண்ணெயை குடையிறியா? நிறுத்திக்க, இதோட நிறுத்திக்கண்ணே. இதான் உனக்கு மரியாதை. இல்லைன்னா மதினி அங்கே இருந்தாவுன்னா நிரந்தரமாக நான் இங்கே இருந்துருவேன். எது சௌகரியம் உனக்கு? அம்மா, என்னென்ன முடிவு இல்லாமல் எடுத்து பேசியம்மா. அது வேண்டாம்மா வேண்டாம்மா. நானும் என் பொண்டாட்டியும் திருவிளையாடல் நிப்பாட்டிக்கிடுதம்மா.
நீ உன் புருஷனோட போய் சந்தோஷமா வாழுமா. என்னாலேயே என் பொண்டாட்டியால் உனக்கோ உன் புருஷனுக்கோ மாமனாருக்கோ உன் குடும்பத்துக்கோ எந்த தந்திரமும் இருக்காது. போதுமா? போதாதுண்ணே, இது போதாது. நீ என்னைய கூட்டி கொண்டு அங்கே விடு. மதினியை கையோட கூப்பிட்டு வா. என் மாமனார்கிட்ட என் புருஷன்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். ஆமாம், இந்த விஷயத்தை நீயும் அண்ணியும் ஆடுத நாடகத்தை என் புருஷனுக்கு போட்டு காட்டினதே நான், உடச்சி விட்டதே நான். அதில் தான் அவர் என்னையை பிடிச்சி போய் என் மேலே உசுராக இருந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. புரியுதா உனக்கு? இனிமேல் என் புருஷனை என் குடும்பத்தை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அத்தாடி, நம்ம தமிழ் பொண்ணுங்களுக்கே உள்ள கலாச்சாரம் அப்படியே இருக்காத்தா. உன் வாழ்க்கை அண்ணன் உடப்பனா, வா போவோம்.